திமுக தேர்தல் மோசடியில் பெயர் போன கட்சி, அண்ணாமலை கடும் தாக்கு. மக்களவைத் தேர்தல் மற்றும் பீகார் மாநில தேர்தலில் பாஜக கூட்டணி கட்சிகள் சுமார் 1 கோடி வாக்குகளை திருடியதாகவும், அதற்கான ஆதாரம் தன்னிடம் உள்ளதாகவும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ராகுல் காந்தி கடந்த சில நாட்களுக்கு முன்பு பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தார். குற்றச்சாட்டு அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனிடையே கர்நாடக மாநில தலைமை தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டுக்கு ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பது: மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை நம்ப வேண்டாம். கடந்த மக்களவை தேர்தல்களில் ராகுல் காந்தி போட்டியிட்ட கேரளா மாநிலம் வயநாடு தொகுதி அல்லது உத்தரப்பிரதேச மாநிலம் ரபரேலி தொகுதியில் திருட்டுத்தனமாக வெற்றி பெற்றாரா என்று ஸ்டாலின் கேள்வி கேட்க வேண்டும். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி 2008ஆம் ஆண்டு முதல் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள மகாதேவபுரா உள்ளிட்ட தொகுதிகளில் தொடர்ந்து 4 முறை தோல்வியை சந்தித்துள்ளது. இதனிடையே திமுகவினர் ஜனநாயகத்தை பற்றி பேசுவது வேடிக்கையாக உள்ளது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து பொய்களை கூறி நீதிமன்றங்களில் மன்னிப்பு கேட்டு வருகிறார். அவருக்கு வெட்கமே இல்லை. இந்தியா கூட்டணி ஒரு ஆபத்தான கூட்டணி. திமுக திருமங்கலம் பார்முலா மூலம் தேர்தலில் தில்லுமுள்ளு செய்துள்ளது. மக்களிடம் பணத்தை கொடுத்து மக்களை நூதனமாக ஏமாற்றி வாக்குகளை பெற்றுள்ளார். ஈரோடு மாவட்டம் கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வாக்காளர்களை கால்நடைகளைப் போல அடைத்து வைத்து வெள்ளி கொலுசு, பாத்திரங்கள், குக்கர் போன்றவற்றை அளித்து திருட்டுத்தனமாக வாக்குகளை பெற்றுள்ளனர். தற்போது திமுகவினர் ஜனநாயகத்தை பற்றி பாடம் இருக்கின்றனர். இது வேடிக்கையாக உள்ளது. மேலும் கர்நாடகா தலைமை தேர்தல் அதிகாரி ராகுல் காந்திக்கு அனுப்பிய நோட்டீஸுக்கு பதில் அளிக்குமாறு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்த வேண்டும். ராகுல் காந்தி பெங்களூரு பகுதியில் மகாதேவபுராவில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தோற்றது பற்றி தவறான குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் 4 முறை காங்கிரஸ் ஆட்சி அந்த தொகுதியில் தோல்வியை சந்தித்துள்ளது. ஆனாலும் ராகுல் காந்தி ஓட்டு திருட்டு நடந்ததாக சொல்கிறார். திமுக கட்சி ஒரு காலத்தில் தேர்தலில் மோசடி செய்வதில் பெயர் போனது. எனவே ராகுல் காந்தியின் தவறான குற்றச்சாட்டுகளை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நம்பாமல் அவருக்கு சரியான அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.